Good morning students, welcome to Kalabharati Academy. நம்ம ஏற்கனவே பழைய வீடியோஸில் கார்போஹைட்ரேட் அண்ட் புரோட்டீனுடைய கெமிக்கல் டைஜஷன் என்னென்னு பார்த்துட்டோம். ஓகே, இப்போ ஃபேட் டைஜஷன் எப்படி நடக்குது அதை பார்க்க போகிறோம் இந்த கெமிக்கல் டைஜஷன் டிஸ்கஷனில். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், bile helps in the emulsification of the fat. Bile is produced by the hepatic cells, that is liver cells, stored concentrated in the gallbladder, பித்தப்பை, ஹெப்படோபேங்கராட்டிக் டக்ட் வழியாக அல்லது ஹெப்பாட்டிக் டக்ட் வழியாக அது டியோடினத்தில் போய் ஓப்பன் ஆகி கைம் கூட மிக்ஸ் ஆகுது. ஸோ இட் எமல்சிஃபிகேஷன் என்ன அர்த்தம் சொல்லி சொன்னால், ஃபேட் இஸ் நாட் வாட்டர் சாலுபிள். ஸோ அதை பிரேக் பண்ணணும். ஹவ் இட் பிரேக்ஸ், அதனுடைய சர்ஃபேஸ் டென்ஷன், ரெண்டு மாலிகுலுக்கு மத்தியில் நிறைய மாலிகுல்ஸ் மத்தியில் இருக்க சர்ஃபேஸ் டென்ஷனை பிரேக் பண்ணோம்னா தனித்தனியாக பிரிஞ்சிடும். தட் இஸ் தி ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ பைல் சால்ட்ஸ் reduce the surface tension of the fat droplets and break them into small globules, சின்ன சின்ன உருண்டைகளாக உடைச்சிடும். இதுதான் ஃபஸ்ட் எமல்சிஃபிகேஷனில் ஃபஸ்ட் ஸ்டெப். தென் bile also activates lipases into to digest the lipids. லைபேஸ்ங்கிற என்சைம் இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருந்தால் அதை ஆக்டிவேட் பண்ணுறது இந்த பைலுடைய மிக முக்கியமான வேலை. ஸோ தட் இட் கேன் ஸ்டார்ட் தி லிபிட் டைஜஷன் அல்லது ஃபேட் டைஜஷன். பேங்க்ரியாட்டிக் லைபேஸ் ஆக்ட்ஸ் ஆன் எமல்சிஃபைடு ஃபேட். இந்த பைல்னால் எமல்சிஃபை பண்ணப்பட்ட ஃபேட் மேலே இந்த பேங்க்ரியாட்டிக் லைபேஸ் ஆக்ட் பண்ணி என்ன hydrolyzes them into free fatty acid and monoglycerides. free fatty acid and monoglyceride. ஃபஸ்ட்டில் இருக்கிறது என்ன, ட்ரைக்ளிசரைட். அதை ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் ஆகும் மோனோகிளிசரைட் ஆகும் மாற்றுறது எது, பேங்க்ரியாட்டிக் லைபேஸ். இந்த பேங்க்ரியாட்டிக் லைபேஸை ஆக்டிவேட் பண்ணுறது என்னது, தட் இஸ் பைல். எது மேலே ஆக்ட் பண்ணும், எமல்சிஃபைடு ஃபேட். எமல்சிஃபிகேஷன் என்ன, அந்த ஃபேட் ட்ராப்லெட்ஸ்க்கு மத்தியில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் டென்ஷனை பிரேக் பண்ணி ஸ்மால் ட்ராப்லெட்ஸாக மாற்றிடும். ஏன்னா தட் எமல்சிஃபிகேஷன் இஸ் டன் பை தி பைல். ஆனால் இந்த மோனோகிளிசரைட்ஸ் அஸ் சச் கேனாட் பி அப்சார்வ், உள்ள அப்படியே அப்சார்வ் ஆக முடியாது. அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, தி மோனோகிளிசரைட்ஸ் ஆர் ஃபர்தர் ஹைட்ரோலைஸ்ட் பை லைபேஸ் டு ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசரால். ஃபேட்டி ஆசிடாகவும் கிளிசராகவும் அதை மாற்றும். ஸோ ஆன் ஃபேட்ஸ் ஆக்டிவேட்டட் லைபேஸ் ஃப்ரம் தி பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் அதை டைக்ளிசரைட்ஸ் அண்ட் மோனோகிளிசரைட்ஸாக ஃபஸ்ட்டு பிரேக் டவுன் பண்ணிடும். இந்த டைக்ளிசரைடு அண்ட் மோனோகிளிசரைட்ஸ் மேலே டைக்ளிசரைட் மோனோகிளிசரைட்ஸ் மேலே அகைன் இந்த லைபேஸ் ஆக்ட் பண்ணி ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசராலாக மாற்றிடும். திஸ் இஸ் ஹவு தி ஃபேட் டைஜஷன் ஹேப்பன்ஸ். ஸோ பைல் டைரக்டாக ஃபேட்டை டைஜஸ்ட் பண்ணுறதில்ல, பட் பைல் இல்லாமல் ஃபேட்டை டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ அது போக நியூக்ளியாசிட்ஸ், ஸோ நியூக்ளியோடைட்ஸ், அது மேலே நியூக்ளியோடைடேசஸ் ஆக்ட் பண்ணி நியூக்ளியோசைட்ஸாக மாற்றுது. ஸோ ஸ்மாலர் மாலிகூல்ஸ். இந்த ஸ்மாலர் நியூக்ளியோசைட்ஸ் மேலே நியூக்ளியோசைடேஸுங்கிற என்சைம்ஸ் ஆக்ட் பண்ணி அதில் இருக்கிற சுகர் அண்டு பேசஸ் தனியாக பிரிச்சிருது. சுகர் அண்டு பேசஸ் தனியாக பிரிச்சிருது. நமக்கு எல்லாமே தெரியும், ரிப்பீட்டடாக படிச்சிருக்கிறோம். கார்போஹைட்ரேட் கண்டெய்ன்ஸ் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இன் ரேஷியோ ஆஃப் 1:2:1. ஃபேட் அதே கார்போஹைட்ரேட் தான், CHO தான், பட் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன், டிஃப்ரெண்ட் லிங்கேஜஸ் மூலமாக ஃபேட்டாக மாறுது. அது கூட அமைன் குரூப் அமோனியா சேர்ந்துச்சுன்னு சொன்னால் இட் பிகம்ஸ் புரோட்டீன் ப்ளஸ் ஒரு ஆர் குரூப், தட் இஸ் ஃபங்க்ஷனல் குரூப். என்ன அதேமாதிரி நியூக்ளியோடைட்ஸ்ன்னு சொன்னாலே இட் இஸ் காட் சுகர் ப்ளஸ் அதர் ஃபங்க்ஷனல் குரூப். சுகரையும் மற்றதையும் பேசஸையும் பிரிச்சாச்சுன்னு சொன்னால் சுகர் கேன் பி செப்பரேட்லி பிரேக்கன் டவுன், அதர் பேசஸ் செப்பரேட்டாக பிரேக் பண்ண முடியும். ஓகே, தி பிரேக் டவுன் ஆஃப் biomolecules mentioned above occurs in the duodenum of small intestine. ஏன் pancreatic juice பைல் எல்லாமே டியோடனத்தில் தான் வந்து சேருது. அங்கே இந்த ரியாக்ஷன்ஸ் பூரா நடக்குது.
The simple substances thus form into a absorbable form are absorbed in the jejunum and ileum, that is second and third part of the intestine, of the small intestine. Okay. No significant digestive activity occurs in the large intestine. Next portion ஆன large intestine முக்கியமான chemical digestion எதுவுமே நடக்கிறதே கிடையாது. Then what for is the large intestine? That also we will see. Okay. Function of the large intestine என்னன்னு சொன்னா, it absorbs water, அதில் மிச்ச மீதியா வரக்கூடிய வாட்டரை அப்சார்ப் பண்ணிடுது. மினரல்ஸ் அப்சார்ப்ஷன் லார்ஜ் இன்டெஸ்டைனில் நடக்குது. அண்டு சம் ட்ரக்ஸ், நம்ம சாப்பிடக்கூடிய மெடிசனும் நிறைய மெடிசன் லார்ஜ் இன்டெஸ்டைனில் அப்சர்வ் ஆகுது. செக்ரீஷன் ஆஃப் தி மியூக்கஸ் மிக முக்கியமான வேலை. ஏன்? அங்கே இருக்கிற வாட்டரை அப்சர்வ் பண்ணியாச்சு, வாட்டர் லாஸ் ஆகிடக்கூடாது, டீஹைட்ரேஷன் ஆகிடக்கூடாது. மினரல்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணியாச்சு. ஸோ கைம் வந்து கெட்டி ஆயிடுச்சு. இட் ஹஸ் பிகம் அ ஃபீக்கல் மேட்டர். அப்போ அதை ஒன்று திரட்டி முழுசாக பால் மாதிரி ஆக்கி வெளியே தள்ளணும். ஸோ செக்ரீஷன் ஆஃப் தி மியூக்கஸ் ஹெல்ப்ஸ் இன் அட்கரிங் ஆஃப் தி வேஸ்ட் that is undigested together and lubricating it for easy passage. அதை வளவளன்னு மாற்றி வெளியில் தள்ளுறதுக்கு மிக உதவியாக இருக்குது. Undigested, unabsorbed substances are called feces. அது enters into the cecum through ileocecal valve. அது ileocecal valve இருக்கிறதுனால என்ன லார்ஜ் இன்டெஸ்டைனுக்குள்ளே போயிட்ட ஃபீசிஸ் திருப்பி ஸ்மால் இன்டெஸ்டைனுக்குள்ளே போகாமல் அந்த சிக்கல் வால்வ் வந்து என்ன செய்யுது, கண்ட்ரோல் பண்ணுது. So this valve prevents the backflow of the fecal matter into small intestine. This is temporarily stored. எது fecal matter is temporarily stored in the rectum till defecation. வெளியேற்றுற வரைக்கும் ரெக்டத்தில் கொஞ்சம் அது ஸ்டோரில் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, the activities of the gastrointestinal tract, total activity top to bottom எல்லா ஆக்டிவிட்டியும் தூண்டுதல்கள் கண்ட்ரோல்கள் இருந்தால் தான் கரெக்டாக இருக்க முடியும். ஆர் அண்டர் நியூரல் நர்வஸ் சிஸ்டத்தினுடைய கண்ட்ரோல் அண்ட் ஹார்மோனல் எண்டோக்ரைன் கிளான்ஸுடைய கண்ட்ரோல். ஸோ ரெண்டு கண்ட்ரோல் அங்கே இருக்குது. ஒன்று நியூரல் கண்ட்ரோல், இன்னொன்று ஹார்மோனல் கண்ட்ரோல். கண்ட்ரோல் ஆஃப் தி நர்வஸ் சிஸ்டம் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் தி எண்டோக்ரைன் சிஸ்டம் ஃபார் ப்ராப்பர் கோஆர்டினேஷன் ஆஃப் தி ஆல் பார்ட்ஸ். தி சைட், ஸ்மெல், பிரசன்ஸ் ஆஃப் ஃபுட், இது எல்லாமே இந்த ஓரல் கேவிட்டி நடக்கா. It stimulates the secretion of the saliva. இது ஒரு நியூரல் ஸ்டிமுலேஷன். இதே மாதிரி தான் கேஸ்ட்ரிக் அண்ட் இன்டர்னல் செக்ரீஷன்ஸ். இந்த ஸ்டிமுலேஷன்ஸ் மூலமாகவே என்ன பை நியூரல் சிக்னல்ஸ். தி மஸ்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி alimentary canal are moderated by neural mechanisms both local and through CNS. இப்போ நியூரல் கண்ட்ரோலில் ரெண்டு வந்துருச்சு. மஸ்குலர் ஆக்டிவிட்டி என்ன, ஸ்டமக் சுருங்கி விரிகிறது. ஸோ இட் கேன் பிகம் 75 times பிகர் தென் இட்ஸ் நார்மல் ஸ்மால். சுருங்கி போன தன்மையை விட ஸ்மால் இன்டெஸ்டைன் பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் வேணும், லார்ஜ் இன்டெஸ்டைன் பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் வேணும். அதில் இருக்கக்கூடிய வால்வில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பிங்டர் மசில்ஸும் சுருங்கி விரியணும். என்ன ஸ்டமக்கில் மேலே இருக்குது, கீழே இருக்குது, இலியோசிக்கல் வால்வு இருக்குது, ரெக்டத்தில் வால்வு இருக்குது, எல்லாமே கரெக்டாக சுருங்கி விரியணும். இது எல்லாத்துக்கும் ரெண்டு விதமான நியூரல் கண்ட்ரோல். ஒன்று லோக்கல், இன்னொன்று சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். என்ன தண்டுவட வழியாக மூளைக்கு போய் மூளையிலிருந்து சிக்னல் வரணும். என்ன அப்போ ரெண்டு விதமான சிக்னல் சிஸ்டம் அதில் ஒர்க் பண்ணுது. தி மஸ்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி alimentary canal ஆர் கண்ட்ரோல்டு பை நியூரல் மெக்கானிசம்ஸ் போத் லோக்கல் அண்ட் த்ரூ CNS. லோக்கல் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வயிற்று கலக்கிருச்சு, மோஷன் வந்துருச்சு, நம்ம ஒரு இடத்துல நிற்கிறோம், அந்த இடத்துல போக முடியாது. அப்போ நம்ம மூளை என்ன செய்யுதுன்னா, ஸ்பிங்டர் மசிலில் ரெண்டு டைப் இருக்குது, வாலண்ட்ரி, இன்வாலண்ட்ரி. வாலண்ட்ரி மசிலில் சொல்லிடுறது நோ டோன்ட் ஓப்பன் நவ், வெயிட், ஐ எம் ரன்னிங் ஃபார் தட். அப்போ அது போகிற வரைக்கும் அது ஸ்பிங்டர் மசில் ஓப்பன் பண்ணாமல் கண்ட்ரோல் பண்ண வைக்கும். ஸோ தட் இஸ் அ CNS சிஸ்டம். அதே மாதிரி ஸ்டொமக்குக்கு வேகல் நர்வ் மூளையிலிருந்து ஸ்ட்ரெயிட்டாக வருது. ஏன்னா சில விஷயங்களை ஸ்டொமக் சுருங்கி விரியறதெல்லாம் அது கண்ட்ரோல் பண்ண முடியும், அது கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி ஹார்மோனல் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லோக்கல் ஹார்மோன்ஸ் நிறையா, ஸ்டொமட்டோஸ்டாட்டின், செரோட்டோனின் எல்லாம் லோக்கலில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ தேர் இஸ் நியூரல் கண்ட்ரோல் அண்டு ஹார்மோனல் கண்ட்ரோல். இந்த மஸ்குலர் ஆக்டிவிட்டியில் செரோட்டோனின் மிக முக்கியமான வேலையும் செய்யும். ஓகே,
the hormonal control of the secretion of the digestive juices, அதான் somatostatin, serotonin இதெல்லாம் is carried out by local hormones produced by the gastric and intestinal mucosa. So with this நம்ம chemical digestion க்ளோஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் we have to go to for absorption. இப்போ பிரேக் டவுன் ஆனதெல்லாம் எப்படி அப்சார்வ் ஆகுதுங்கிறத நெக்ஸ்ட் டிஸ்கஷன் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். யூ வில் மீட் அகைன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.